உதகை அருகே சோலைக்காடுகளுக்கு நடுவே அமைந்துள்ள கேன் ஹில் சூழல் சுற்றுலா மையம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சுற்றுலா தலங்களுக்கு பெயர் போன உதகையில் தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, பைக்காரா நீர்வீழ்ச்சி மற்றும் தொட்டபெட்டா சிகரம் ஆகியவை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உதகையிலிருந்து அவலாஞ்சிக்கு செல்லும் சாலையில் எழில் நிறைந்த சோலை காடுகள் நடுவே உள்ள கேன் ஹில் சூழல் சுற்றுலா மையம் பலரும் அறியாத ஒன்று. 10 ஆண்டுகளுக்கு முன்பு 25 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்ட இந்த சுற்றுலா தலம் தற்போது சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. கேன் ஹில் சுற்றுலா மையத்தில் 20 அடி உயரத்தில் 200 மீட்டர் நீளத்திற்கு காடுகளுக்கு நடுவில் அமைந்திருக்கும் தொங்கு பாலம் மற்றும் அரிய வகை பறவைகள், வனவிலங்குகள் குறித்த அருங்காட்சியகங்கள் ஆகியவை சிறந்த அனுபவத்தை தரக்கூடியவை. இப்பகுதியில் காணப்படும் அமைதியான சூழல், குளுகுளு காலநிலை ஆகியவை புதுமண தம்பதிகள், பறவை மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை வெகுவாக கவர்கிறது. தோடர் பழங்குடியினர் பராமரித்து வரும் இந்த சுற்றுலா மையத்திற்கு செல்ல நுழைவு கட்டணம் நபர் ஒருவருக்கு 40 ரூபாய் மட்டுமே என்பது கூடுதல் சிறப்பு. மியூசியம் இருக்குது, ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது, வாட்ச் டவர் 800 மீட்டர் உள்ள வாக் பண்ணி போகணும். அங்கே வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு ஓரளவு கம்மியாக தான் டூரிஸ்ட் இருப்பாங்க. ஆனால் வர வர இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். இந்த இடத்த கொஞ்சம் விளம்பரப்படுத்தி முன்னாடிகள்லாம் கொஞ்சம் இது பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ என்னமோ ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு வந்திருக்கு, அது எப்போ பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் நிறைய பேர் வேலையும் செய்யலாம். எங்களுக்கும் நாங்கள் கடை போட்டிருக்கோம், கடைக்கும் நல்ல வருமானம் இருக்கும். யூடியூப் போன்ற சமூக ஊடகங்கள் மூலம் கேன் ஹில் பற்றி தெரிந்து கொண்டு வருவோர் இப்பகுதியில் மலையேற்ற வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். ஹேங்கிங் ஸ்பாட் இருந்துச்சு, வியூ பாயிண்ட் இருந்துச்சு. ஜஸ்ட் இந்த மியூசியம் ஓகே தான். அந்த பை வாக் நல்லா இருந்துச்சு. ஒரு 100 மீட்டர் வாக் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஜஸ்ட் நீ டெவலப் பண்ணியிருந்தால் ஜஸ்ட் ட்ரக்கிங் டெவலப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உள்ளே போகிறதுக்கு. கேன் ஹில் சுற்றுலா மையத்தை மேலும் மேம்படுத்தினால் குளுகுளு உதகையின் அடுத்த ஹாட்ஸ்பாட்டாக மாறும் என்பதில் ஐயமில்லை. சன் நியூஸ் செய்திகளுக்காக உதகையிலிருந்து ஜி. சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.